கடைசியாக ஃபோனில் எப்போ பேட்ரியை நீங்களாக சேஞ்ச் பண்ணீங்க? ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ்லாம் வந்து பேட்ரிஸ் வந்து க்ளூடாக, டைட்லி சீல்டாக ரிமூவோ ரீப்ளேஸ் பண்ணுறதோ கஷ்டமாக இருக்கும். ஃபெப் 2027 இருந்து இது மாறலாம். யூரோப்பியன் யூனியனோட ஒரு ரெகுலேஷன் படி ஃபோன்ஸ், டேப்லெட்ஸோட டிசைன் எல்லாம் அந்த டிவைஸை வந்து டேமேஜ் பண்ணாமல் பேட்ரியை ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்மள மாதிரி எண்ட் யூசர்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியணும், மாற்றவும் முடியணும். அப்படி பண்ணுறப்போ டிவைஸோட சேஃப்டியோ பர்ஃபார்மன்ஸோ அடி வாங்கக்கூடாது. இதை பண்ணுறது வந்து ஈஸியாக கிடைக்கிற டூல்ஸோ இல்லை டூல்ஸே இல்லாமல் மாற்றுற மாதிரி இருக்கணும். சரி, நாங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி பேட்ரி வைக்கிறோம், ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு டூல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத மேனுஃபேக்சரர்ஸ் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சர்வீஸ் சென்டருக்கு போகாமல் எந்தவித டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸும் இல்லாமல் பேட்ரியை நானே ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண முடியணும். இது வந்து என்வாயர்மெண்டல் கன்சர்ன்ஸ்னால வேஸ்ட்டோ குறைக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூவில் உள்ள ரெகுலேஷன் வந்து இந்தியாவில் எப்படி பாதிக்கும் அப்படின்னா, மேனுஃபேக்சரர்ஸ் பொதுவாக ஹார்ட்வேர்ஸ் டிசைன் பண்ணும்போது ஒரு ரீஜனுக்கு ஒரு டிசைன், மற்ற ரீஜனுக்கு வேறு டிசைன் பண்ண மாட்டாங்க, காஸ்ட் அண்ட் சப்ளை செயின் ரீசன்ஸ்னால. ஸோ யூக்காக பண்ணாலும் குளோபலாக இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ரெகுலேஷன்ஸ்னால ஐஃபோன் வந்து குளோபலாக லைட்னிங் போர்ட்டில் இருந்து சி டைப் போர்ட்டுக்கு மாற்றின மாதிரி.